ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஃபைனலி IPL 2025 அரைவாயாச்சு. அது வந்துட்டு போதும், நீ ஏன்டா வீடியோ போறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய மேட்ச் முடிஞ்ச உடனே அதே நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி ஒன்னு போட போறோம். அதாவது மேட்சை பத்தின ஒரு சின்ன அனலைஸ் மாதிரி. தனியா நான் மட்டும் வந்து மொக்க போடாம என் கூட சேர்ந்து ஒரு 2-3 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே மேட்சுக்கு மட்டும் இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து வேற சில டீம்ஸுக்கும் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ இதை பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. குறிப்பாக அது கூட சேர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய டீம் எப்படி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்கு உட்பட்ட ஒரு சின்ன அனலைஸ் பண்ண போறோம். அவங்க பிளேயிங் லெவன் அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பிகின் வித் அந்த டீம் அனலிஸ்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிஎஸ்கே ஷோ வந்துட்டு எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றத வந்து சின்னதா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 2 முக்கியமான செக்மெண்ட்ஸ் நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சோட சம்மரி, எப்படி ஆடினாங்க இதெல்லாம் வந்துட்டு சின்னதா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 2 மெயின் அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ ஒன்னு வந்து கைப்புள்ளை ஆஃப் தி டே, அதாவது யார் ரொம்ப அடி வாங்கினா, மேபி பேட்ஸ்மேனா கூட இருக்கலாம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா ஆடி அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு பவுலர் பயங்கரமா அடி வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கைப்புள்ளை ஆஃப் த டே அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி கட்டத்துறை ஆஃப் த டேன்ற ஒரு அவார்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா பேட்டிங்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ, இல்ல பவுலிங்ல வந்துட்டு ஒரு 3 விக்கெட் அந்த 4 விக்கெட் மாதிரி யாராவது எடுத்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கட்டத்துறை ஆஃப் த டே மேட்ச் வந்து கொடுக்கப்படும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்துட்டு நம்ம அடுத்து சிஎஸ்கே மேட்சஸ்ல பார்க்க போற ஒரு செட்டு. இதுக்கு நடுவில் வந்து ஜாலியா பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டீம் அவங்கவுங்க வியூ பாயிண்ட் வைப்பாங்க. கண்டிப்பா சில பல சண்டைகள்லாம் வரும். எனிவேஸ் அதெல்லாம் இருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அடுத்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு பேச போற அந்த டாபிக், சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து எப்படி இருக்குது. சரி, ஓகே, ஒரு முன்குறிப்பு நான் வந்து போட்டுக்கிறேன். நான் பெரிய அனலிஸ்டோ இல்ல பெரிய கிரிக்கெட் பிளேயரோ, கிரிக்கெட் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளு கிடையாது. ஆனா வந்து நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். என் அறிவுக்கு ஓரளவுக்கு கிரிக்கெட்லாம் தெரியும். ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். இதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமலையும் போலாம். ஸோ முன்னாடி நான் போட்டுறேன். ஓகே, ஸோ சிஎஸ்கே அஸ் அ டீமா பாத்தீங்கன்னா இது ஆப்வியஸா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதோட தாட்ஸ் எல்லாம் வந்து என்னோட ஸ்பீச்ல மேபி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம போதும், ரொம்ப பின்குறிப்புலாம் முன்குறிப்புலாம் போட்டே இருக்கோம். டு பிகின் வித் சிஎஸ்கே 2008 இருந்து 2025 இப்போ டிராவல் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய டிராவல். கிட்டத்தட்ட வந்து ஒன் மேன் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு நபருக்கு மேல கட்டப்படுற ஒரு டீமா தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசன்ல தான் வந்து கெய்க்வாட் அவர்களை வந்து எடுத்துக்கிட்டாரு. ஆப்வியஸா ஜடேஜா அவர்கள் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கெய்க்வாட் வந்து இப்போ அவர் தான் ஃபியூச்சரா பாத்துட்டு இருக்காங்க. ஆப்வியஸா பிரசன்டும் அவர் தான். ஓகே, இதெல்லாம் என்ன சொல்ற நீ மெயின் மேட்டருக்கு வாடா அப்படின்னா, சிஎஸ்கே எப்பெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சிஎஸ்கே உடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ஸ், அந்த ஓப்பனிங் பேர் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த ஹெய்டன், முரளி விஜய் அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெய்டன், முரளி விஜய், மைக்கசி, அப்புறம் டுப்ளசிஸ், ராய்டும் வாட்சனும் ஒரு டைம்ல இருந்தாங்க. அப்புறம் தான் கெய்க்வாத் வந்தாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே எப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அந்த சீசன் எல்லாமே வந்து சிஎஸ்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிளே ஆஃப்க்கும் உள்ள போயிருக்காங்க. கப்பும் ஒரு சில வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் 2023 சக்சஸ்ஃபுல்லா இருந்த அதே காம்பினேஷன், ருத்ராஜ் கெய்க்வாத் அவர்கள், அதுக்கப்புறம் டெவான் கான்வே, இவங்க தான் ஓப்பனிங் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளட்ஸ், சிஎஸ்கே உடைய அந்த வெறியர்கள் ஆர் நான் உட்பட எல்லாரும் வந்து ஆசைப்படுறோம். ஆனா எனக்கு இந்த டீம்ல ஒரு சின்ன பிரச்சனையா நான் எதை வந்து பாக்குறேன்னா, ரச்சின் ரவீந்திரா செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரை வந்து டிராப் பண்ணிட்டு டெவான் கான்வே ஆட வச்சா இஸ் இட் ஓகேவா அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. இதே மாதிரிதான் ஒரு பிளேயரை மிச்சல் சாண்ட்னர் வருஷம் டீம்ல எடுப்பாங்க. ஆனா பெஞ்சிலேயே உட்கார வச்சு ஆடவே விடாம, அது இன்ஃபேக்ட் அவங்க மேல தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டீம் காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. எங்க அவர் நடுவு சொல்றதுனே தெரியல. நல்ல வேலை, என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் மிச்சல் சாண்டர். ஆனா இங்கேருந்து மும்பை போயிட்டாரு. பட் தட்ஸ் ஓகே, அங்க நல்லா சான்ஸ் கிடைச்சு செமையா ஆடுவார்னு நம்பலாம். ஸோ ஓகே, இப்படி பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா அவரை வந்துட்டு எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி டெவான் கான்வே என்னதான் கரண்ட் ஃபார்ம் வந்து மொக்கையா இருந்தாலுமே அவரு இஸ் அ ப்ரூவன் பிளேயர். ஆல்ரெடி ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பிளஸ் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் கான்வேன்னு பேர் வேற இருக்குது. ஸோ அவர் எப்படி டிராப் பண்றதுன்னு தெரியல. ரெண்டாவது மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இப்போ லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு சிலதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதாவது
சிவம் தூபேயும் ஜடேஜா அவர்களும் சின்ஸ் T20 வேர்ல்ட் கப் வந்ததுனாலதான் தோனி அவர்கள் அவரோட பொசிஷனை வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்தாரு. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணட்டும், அவங்களுக்கு நல்லா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் டீம்ல கரண்ட் இந்தியன் டீம்ல ஓபனர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிடா வந்து பேக்டா தான் இருக்கு. உங்களுக்கு T20னா சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் வராங்க. லைக் ஓடிஐனா வந்து கில் அண்ட் ரோஹித் சர்மா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டைட்லி சீல்டு மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாத் ரொம்ப வருஷமாவே வந்து இந்தியன் டீம்ல வந்துட்டு நடா எந்த மேட்சும் எடுக்க மாட்டீங்களா மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. மேபி ஓப்பனிங் பேர்ஸ் அங்க சீல் ஆனதுனாலதான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதும் ஒரு சரி ஒத்துக்கணும். அதனால ஒருவேளை கெய்க்வாத் அவர்களை வந்துட்டு ஒன் டவுன் பிளேயரா மேபி ட்ரை பண்ணுவாங்களோ இது தெரியாது. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒன் டவுன் நிறைய வந்தார் கெய்க்வாத். ஸோ மேபி இந்த தடவையுமே வந்து ஒன் டவுன் வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியக்குரிய கேள்விக்குறி. அதனால தான் ஆச்சரியக்குறி, நடக்கலாம் கேள்விக்குறி. ஸோ அது வந்து என் மனசுல இருக்கு. சரி, அப்படி வரும்போது ஓப்பனிங் யாரா ஆடுவான்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை டெவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேருமே ஓப்பனிங் வருவாங்களோ, வந்தா நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். கான்வே வந்துட்டு பொறுமையா கேப்ஸ் எல்லாம் பிக் பண்ணி ஒரு மாதிரி அவர் ஸ்டைல்ல ஆடுவாரு. ஒன் டவுன்ல கெய்க்வாத் வந்தா இன்னும் பெட்டரா இருக்குமோன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ ஃபார் மீ இது வந்து என்னுடைய டீம். சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கோ வித் கான்வே நினைக்கிறேன். ஸோ பட் என்னோட டீமா கேட்டீங்கன்னா I'll go with கான்வே அண்ட் ரச்சின் ஓப்பனிங் வித் ஒன் டவுன் கெய்க்வாத் அவர்கள் சொல்லலாம். இன்னும் 3 முடிஞ்சதுங்களா. ஸோ இந்த 4, 5, 6 இந்த 3 ஸ்லாட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர். ஸோ இவங்க 2 பேரும் வந்தா எனக்கு என்னமோ தெரியல. அந்த ஒரு சீசனும் வந்துட்டு சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க, உத்தப்பா எடுத்துட்டு வந்தாங்க, திடீர்னு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாரு. ரஹானியை கூட்டு வருவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ராய்டோ ஆப்வியஸா நல்லா தான் பண்றாரு. பட் எனிவேஸ் அவர் இங்க இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. வாட்சன். ஸோ அந்த மாதிரி அந்த வகைராக்கள் வரிசையில எனக்கு என்னமோ தீபக் ஹூடா இந்த வருஷம் என்னமோ சம்திங் பண்ணுவாருன்னு எனக்கு இன்ஸ்டிங் சொல்லுது. ஸோ அதனால என்னுடைய இதுல இன்னட் 4 வந்து தீபக் ஹூடா அண்ட் மேபி விஜய் சங்கரா இல்ல அவர் வேணுமான்ட்டு தான் இப்போதைக்கு டீல்ல விட்டுறேன். ஸோ அப்படியே வருவோமே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஆறுசாமி இருக்காரு, சிவம் தூபே இருக்காரு. ஸோ 4ங்களா 5 முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இன்னட் 6 எனக்கு தோனி அவர்கள் வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஸோ இன்னட் 6ல தோனி அவர்கள், இன்னட் 7ல ஜடேஜா, இன்னட் 8ல அஸ்வின், அதுக்கப்புறம் 9, 10, 11 இன்னும் 3 ஸ்லாட் இருக்கு இல்லைங்களா. இதுலயும் ஒரு இது இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 ஃபாரினர்ஸ் நான் ஓப்பனிங்ல போட்டுட்டேன், கான்வே ரச்சின். இன்னும் நம்மகிட்ட 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அதுல பத்திரானா ஒன்னு அந்த 11th ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 9, 10 2 ஸ்பாட்டு தான் இருக்கு. ஸோ எனக்கு இந்த 9, 10ல எய்தர் கலீல் அகமது இல்லைன்னா அன்ஷுல் கம்போஸ் இவர் ஒரு ஸ்லாட் போயிடும். அண்ட் இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்லாட். அந்த ஸ்லாட் வந்து ஆப்வியஸா சாம் கரன் அல்லது நூர் அகமது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அவங்க போகக்கூடிய அந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாரும் சொல்லலாம் எப்போ ஆக்ஷன்ல வந்துட்டு ஃபிளெமிங் வந்துட்டு 10 இப்படின்லாம் காமிச்சா இருப்பான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னமோ நூர் அகமது மேபி சென்னையில ஆடினாலுமே வெளியில வேற பிக்சர்ஸ்க்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச சாம் கரனை ஆட வைப்பாங்கன்னு தோணுது. ஏன் அப்படின்னா ரீசெண்டா நடந்த வேற சில லீக்ஸ்ல சாம் கரன் அவர்களுடைய பவுலிங் விட்டுருங்க, அவ்வளவு ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை. பட் பேட்டிங் யோஸ் பயங்கரமா வந்து ஷைன் பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கே டீம் வித் திஸ் லைனப் பார்க்கும்போது இந்த பேட்டிங் பவர் அந்த செம அந்த பவர்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அதனால மேபி சாம் கரனை கொண்டு வருவாங்களோ. பிளஸ் சாம் கரன் இஸ் ஆல்ரெடி நம்ம செல்ல பிள்ளை, செல்லக்குட்டி, கடைக்குட்டி சிங்கம், ப்ரூவன் கமாடிட்டின்றதுனால சாம் கரன் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல் பி டஃப். பட் என்னுடைய 11ல இட் வில் பி சாம் கரன் தான் நூறு அகமது பதில். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, அவரை 2 ஓவராது அப்படியே ஓட்டிடலாம். தூபே அப்படியே ஏமாத்தி ஒரு ஓவர் போட வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஜடேஜா இருக்காரு, அஸ்வின் இருக்காரு. ஸோ 4 சீல்டு. ஸோ இந்த பக்கம் இன்னொரு 4 வந்து பத்திரானா 4 போட்டுருவாரு. ஸோ இன்னொரு பக்கம் அன்ஷுல் கம்போஸ் வந்து நம்ம மும்பையில பார்த்துருக்கோம் போட்டு செம்மையா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர். இந்த தடவை எப்படி வர போறாருன்னு தெரியல. ஸோ ஆப்வியஸா கலீல் அகமதும் ஒரு ப்ரூவன் ஒரு பிளேயர் தான். சொல்லி பார்க்கும்போது எனக்கு இந்த காம்பினேஷன் இருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படின்றதான் என்னுடைய தாட் ப்ராசஸ். எனக்கு முக்கியமா ரச்சின் ரவீந்திராவை எப்படியாவது உள்ள சொருவிடணும்ன்றதான் என்னுடைய ஒரு இது. யாராவது ஒருத்தருக்காக அவரை திருப்பியும் இன்னொரு ஸ்டாண்டர்டா மாத்தி வெளியே ஒரு 3 வருஷம் உட்கார வைக்காம தயவு செஞ்சு எப்படியாவது அப்படி இப்படி காம்பினேஷனை போட்டு மாத்தி விடுங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் இருப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் பேட்டிங் ஃபர்ஸ்டோ இல்ல பவுலிங்கோ, அதுக்கு எந்த பவுலர் வேணுமோ பேட்ஸ்மேன் வேணும் மாத்தி யாரும் எடுத்துக்கலாம். சரியா, இதுதான் என்னுடைய சிஎஸ்கே பத்தின அனாலிசிஸ். இதை வச்சும் நிறைய பேர் எனக்கு கலாய்ப்பாங்க நினைக்கிறேன், மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்றது பேசும்போது. ஸோ பெருசா போயிட்டு இருக்கு. வித் திஸ் ஐ வில் ஃபினிஷ் திஸ் வீடியோ. ஸோ சிஎஸ்கே மேட்ச்க்கு அப்புறம்
நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ. ஐ ஹோப் வில் என்டர்டெயின் யூ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கு முன்னாடி ஃபைனலா என்னுடைய பிளே ஆஃப்க்கு போற 4 டீம் நான் வந்து என்னுடைய இதுதான் நான் சொல்றேன். சிஎஸ்கே மட்டும் விட்டுருங்க. ஆப்வியஸா ஒரு ஃபேனா எப்படியாவது உள்ள போயிடணுன்றதான் என்னுடைய ஆசை. மிச்சம் 3 இருக்கு. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. இப்ப எழுதி வச்சிருங்க. ஸோ டெஃபினட்டா உள்ள வந்துருவாங்கன்னு தோணுது. ஸோ எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே அண்ட் டெல்லி. எனக்கு என்னமோ டெல்லி இந்த தடவை கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் மும்பை சொல்லுவாங்க, பட் எனக்கு என்னமோ இந்த வாட்டியும் மும்பை வருமானது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. சர்ப்ரைசிங்கா எனக்கு ஏதோ ஆர்சிபி உள்ள வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் நோ அஃபென்சிவ், ஆர்சிபி உள்ள வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் ஏதோ டீம் பார்க்கும்போது பவுலிங் கொஞ்சம் மெனக்கட்ட மாதிரி இருக்கு. ஸோ ப்ராப்ளி என்னுடைய நான் நினைக்கிறது வந்து இல் பி சிஎஸ்கே, இல் பி எஸ்ஆர்ஹெச், இல் பி ஆர்சிபி அண்ட் இல் பி டிசி. மேபி ஒரு ஸ்லாட்டுக்கு மும்பையும் இன்னொரு டீமும், மேபி மும்பை அண்ட் ஆர்சிபி அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா சிஎஸ்கேமே கஷ்டப்படுவாங்க, பட் சும்மா என்னுடைய ஒரு கோட்டாக்காக நான் ஒரு நுழைச்சிட்டேன். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.